ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ சீனியர் பிப்ரவரி 2025 செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். இந்த சீனியர் ஸ்டேட்மெண்ட்டு தமிழ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இதுதான் எடுக்க போகிறேன். முழுசாகவே எடுத்துடலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னா பேப்பர் செட் பண்ணோன்னா 10 to பேப்பர் செட் பண்ணி வச்சுட்டேன். லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் வந்து உங்களுக்கு எப்போவும் சிங்கிளில் இருக்கணும். மார்ஜின் வந்து 10 to 65, இது 60, இது 60, 61, 62, 63, 64, 65. இங்கே என்னன்னா ஒரு 0லேருந்து வைக்காமல் ஒரு 5லேருந்து வச்சிங்கன்னா பார்க்க கடைசியில் சென்டராக தெரியும். இல்லைன்னா தமிழ் எழுத்துக்கள் பெருசு ஒரு ஓரமாக ஒதுங்கின மாதிரி இருக்கும். இப்போ இதை சென்ட்ரு பண்ணணும். இப்போ பாருங்கள், மார்ஜினுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10 to 65 மார்ஜின், தமிழுக்கு 55 இடைப்பட்ட ஸ்பேஸு, அது சென்டருக்கு 55 தான் கணக்கு பண்ணணும். இப்போ இதை சென்டர் பண்ண கூட்டுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 ஒரு ஸ்பேஸு, 36 ப்ராக்கெட் இருக்குது, 37 38 39 40 41 42 43 44 45 46 47. இப்போ இது தொடர்க, அது வராது, தொடர்கன்றது. அப்போ 47 பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அதை வரைஞ்சிக்கணும். இதை ஃபஸ்ட்டு 47 ஹெட்டிங். 47ங்கும் போது நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? நமக்கு போதுமான அளவு இருக்குது. இதுலேருந்து தான் கழித்து 2 பக்கத்துக்கு டிவைட் பண்ணி இந்த மார்ஜின் 10 வச்சு கூட்ட போகிறோம். அப்படின்னு அதான் ஃபார்முலா மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த 55லேருந்து கழிக்க இங்கே 47 தான் இருக்குது. ஸோ 55லேருந்து 47 கழிச்சிக்கலாம். அப்போ எவ்வளோ வரும்? 7 போச்சுன்னா 10ல் 7 போச்சுன்னா 3, 8 தான். அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 பக்கமும் போடணும். அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ? 4 ப்ளஸ் இந்த மார்ஜின் 10, இதை வச்சு கூட்டணும். அப்போ 10 நாளும் 14வது டிகிரியில் அடிக்கலாம். அடிச்சுட்டு என்ன பண்ணோம்? அரை டிக்கு விட்டு நம்ம இது கேபிட்டல் போடணும். கேபிட்டலுக்கு நமக்கு இல்லை, ஸோ அரை டிக்கு விட்டு ஐஃபன் அடிக்கிறோம் கேபிட்டல் மாதிரி. வாங்க இப்போ அடிப்போம். 14வது டிகிரியில் 10 11 12 13 14 14வது டிகிரியில் ஷிஃப்டெல்லாம் போட்டுறக்கூடாது. நல்ல ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி 20 21 ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் கூட சொல்ல, அதனால ஒட்டினாப்புல தான் ஐஃபனு. 20 24 ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். சென்டர் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? அரை டிக்கு விட்டு ஷிஃப்டை போட்டு ஐஃபன் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இது சிங்கிள் லைனில் வச்சுருக்கோம். இப்போ 2 லைன் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஐஃபனை அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷிஃப்ட்டு போட்டு, ஷிஃப்ட்டு போடாமல் அடிச்சிங்கன்னா புள்ளி விழும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிங்கிள் லைன், அதுக்குள்ளே நம்ம கால்குலேஷனை போடுவோம். கால்குலேஷன் ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்கோ அதே மாதிரி வரையணும். இது மாதிரி ஒரு கோடு இருக்கா? அப்புறம் எத்தனை காலம் இருக்குது? இது வரையிலும் கோடை போட்டுக்கலாம். பெரிய காலம் ஒன்று இருக்குது. 1 2 3 3 கோடு இடையில இருக்குது. இந்த கோடா சேர்த்திங்கன்னா 4 கோடு. இது ஒரு கோடா? 2 3 4 இப்படி தான். இப்போ கோட்டுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த 4 மொத்தமே இதில் பார்த்தீங்கன்னா 4 குறுக்கு கோடு. 1 2 3 4 2 2 2 இந்த 55 ஐஃபனில் 2 2ஆக டிவைட் பண்ணிடுவோம்.
அப்புறம் இந்த காலம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு இந்த காலம் இதெல்லாம் ஒன்றும் இது வராது. இந்த காலம் வந்து நான் இன்னொன்று போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, 10 to 65, 55 இது இப்படி இருக்கு. இந்த காலத்தில் தான் நம்ம கோடு வரும். இது பெரிய கோடு, அப்புறம் ஒரு கோடு, அப்புறம் ஒரு கோடு, இன்னொரு கோடு, மொத்தம் 4 கோடு. இங்கே பாருங்கள், மொத்தம் 4 கோடு இருக்கு. இதே மாதிரி தான் இருக்கா? இதே மாதிரி தான் இருக்கா? இப்போ ஒவ்வொரு கோட்டுக்கும் இது அனைத்தும் சேர்ந்து தான் ஒரே கோடு. இப்போ ஒவ்வொரு கோட்டுக்கும் 2 விட்டுறோம், 2 ஐஃபனு. இப்போ இந்த அடுத்தது என்ன செய்வோம், 2 ஐஃபன் 55 டிகிரியில் 2 ஐஃபன் விட்டது போக இப்போ என்ன செய்யணும், இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் எது பெரிய லைனுன்னு பார்க்க போகிறீங்க. நீளமான லைனு அப்படின்னு பார்த்தா இங்கே பார்க்குறீங்க 1 2 3 4 5 6 7 இங்கே பார்க்குறீங்க. இது இங்கே வந்துடும். அதனால் வேறு நீளமான லைனே இதுதான். அப்போ இது 7. அடுத்தது இதை பார்க்குறீங்க, எல்லாம் 7க்குள்ள, இதுவும் 7. அடுத்தது இதை பார்க்குறீங்க, இதுவும் 7. இதை பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் லைன் ரொம்ப சின்னதாக இருக்குது. 1 2 3 4, இதுவும் 1 2 3 4, எல்லாம் பாருங்கள் 4. குயிக்காக நீங்கள் கால்குலேஷன் பண்ணோம் எக்ஸாமில். அப்போ நிறைய ப்ராக்டிஸ் வேணும். 1 2 3 4, அப்போ 4. அப்போ என்ன செய்யணும், இதையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் கூட்டி இது அனைத்தையும் இந்த 2 4 2 7 2 7 2 7 இதை கூட்டி இது எவ்வளோ வருதோ 55லேருந்து கழித்து மிச்சம் வர்றது தான் இங்கே. அப்போ எவ்வளோ, 7 3 21, 21 ஒரு 8 29, 30 33. அப்போ இதோட கூட்டுத்தொகை 33. எதுலேருந்து கழிக்கணும், 55ல் 33 போச்சுன்னா மிச்சம் வந்து 22. அந்த 22 ஐஃபன் தான் இதுக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ என்ன செய்வோம், இந்த 55 ஐஃபனை டிவைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும், டிகிரி எதில் ஆரம்பிக்குது எதில் முடியுதுன்னு பார்க்கணும். அதுதான் மெயினானது. டிகிரி எதில் ஆரம்பிக்குது, 10ல் ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதையே இதுவரையிலும் கூட்டினீங்கன்னா 22, 22 கூட்டினீங்கன்னா 32ல் இந்த காலம் முடியுது. திருப்பி இதோட இந்த 2 கூட்டினீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிற காலம் 34ல் அடிக்க ஆரம்பிக்கணும். இங்கே 31 தான் முடிவு, 34ல் அடிக்கணும் +4. இதை ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு இந்த கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். 38ல் முடியுது. திருப்பி அதோட 2 கூட்டினீங்கன்னா 40ல் இந்த காலம் ஆரம்பிக்குது. +7 கூட்டினீங்கன்னா 47ல் முடியுது. 47ஓட 49ல் இந்த காலம் ஆரம்பிக்குது. +7 கூட்டிங்கன்னா எவ்வளோ, 56ல் இந்த காலம் முடியுது. 58ல் இந்த காலம் அடிக்க, இது எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறது. இந்த காலம் ஆரம்பிக்கிறது. +7 கூட்டினீங்கன்னா 65ல் இந்த காலம் முடியுது. ஸோ உங்களோட இந்த 55 ஐஃபனையும் டிவைட் பண்ணிட்டோம். எதில் ஆரம்பிக்குது எந்த டிகிரியில் முடியுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக அடிக்க போக வேண்டியது தான். இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், இதை நான் சேர்த்து போட்டேன். இது ஃபஸ்ட்டு காலம். இந்த 4 காலத்துக்குமே இதை சென்டர் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், இதை கூட்டி இந்த 4 காலத்தில் இந்த 2ஐ எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த 2 இந்த பக்கத்து 1 போய்டும், இந்த பக்கத்து தானாக ஒதுங்கிடும். இங்கே பாருங்கள், கணக்குலையே இல்லை, தானாக ஒதுங்கிடும் கோட்டுக்கு. ஸோ உங்களுக்கு அதை கணக்கே எடுத்துக்க வேணாம், இதை வரையிலும் எடுத்தீங்கனாலே போதும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 33. இந்த 2ஐ கழிச்சிட்டோம்னா 31லேருந்து தான் இப்போ இதை கழிக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17. இந்த 2 ஐஃபன் போச்சுன்னா எவ்வளோ ஐஃபன் இருக்குன்னா 31 ஐஃபன். இதோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னா, ஏன்னா இதுக்கு தான் இதை விட்டுருணும், இதுக்கு மட்டும்தான் சென்டர் பண்ண போகிறீங்க, இந்த பகுதிக்கு மட்டும்தான். அப்போ என்ன செய்யணும், 31ல் 17 இது கூட்டுத்தொகை. 17 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், இங்கிட்டு 4 இங்கிட்டு 1, 14 வந்து
மீதம் இருக்கும். அப்போ இந்த சைடு கொஞ்சம் விட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் விட்டுட்டு இதை சென்டராக அடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதை சென்டராக அடிக்க போகிறோம். இதை பாருங்கள், இப்படி தான் அடிக்க போகிறோம். அதுக்கு அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு சைடுக்கும் இங்கே பின்னாடி இருக்க சைடுக்கும் 2 சைடுக்கு டிவைட் பண்ணணும். 7 ப்ளஸ் எதை வச்சு கூட்டினா தான் அங்கே சென்டராக வரும், இந்த 34 இந்த 7ஓட கூட்டினீங்கன்னா தான் இதுக்கு சென்டராக வரும். இப்படி 7 தள்ளி வரும். இந்த 7 தானாக ஒதுங்கிடும். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ப்ளஸ் 31 கூட்டினீங்கன்னா எத்தனை, இந்த 7ஓட இந்த ஆரம்ப டிகிரி 34. இந்த 7 + 34 + 7 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 41வது டிகிரியில் அடிக்கணும். பாருங்கள், இங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறது இங்கே 1, 34, 41 இங்கேருந்து கணக்கு பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, இது 34 நம்ம டைப் பண்ண போகிறது, இந்த காலத்தை டைப் பண்ண போகிறது. ஆனால் 32 இந்த காலத்தினுடைய முடிவு. அப்போ 33 ஒன்று இங்கே இருக்குல்ல, அது கோட்டுக்கு. அதுலேருந்து இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி எத்தனை தள்ளி அடிக்கணும், 34ம் 7ஓட 34 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 41. அப்போ கணக்கு பண்ணணும். முப்பத்தி 33 கோட்டு கூட்டுறணும். 30, 31, 32, 33. 33 கோட்டுக்கு. 33ஆ, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41வது டிகிரியில் அடிக்கணும். இந்த 7ஓட 34 கூட்டினீங்கன்னா 41வது டிகிரியில் அதை அடிக்கணும். பிராக்கெட் போட்டுக்கணும். செலவிடப்பட்ட தொகை கோடு. அடுத்தது என்ன பண்ணோம், நம்ம எத்தனையில் கோடு போடணும், இங்கே பாருங்க, 34 இந்த காலம் அடிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் கோடு எங்கே, 33 போடணும். 32 இந்த காலத்தினுடைய முடிவு கோடு. இது 32, 33 இல்லை பாருங்க, அதனால 33 கோடு போடணும். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 30, 31, 32, 33 ஷிஃப்ட்டை போட்டு கோடு போட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும், இது ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ இதை 2ஐயும் அடித்து கோடை போட்டு அப்புறம் இதை அடிச்சுக்கலாம். இது 2ஐயும் அடிச்சுட்டு கோடை போட்டு அப்புறம் இதை அடிச்சுக்கலாம். இப்போ இந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 வரியாக இருக்குது, இது 1 வரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். வருடம் வருடம் வருடம். ஆனால் இது விட்டுருக்க ஸ்பேஸ் எவ்வளோ, 7. ஆனால் வருடம் எத்தனை, 4. அப்போ 7ல் 4 போச்சுன்னா மிச்சம் 3. 3 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 ப்ளஸ் எதை இது பண்ணணும், இந்த 58ஓட கூட்டணும். 58ஓட கூட்டினீங்கன்னா 60வது டிகிரியில் இந்த வருடம் அடிக்கணும். இதில் டிகிரியில் நம்ம அடிக்கணும். இப்போ நம்ம எப்போவுமே எப்படி கணக்கு பண்ணுவோம், ஈஸியாக எப்படி கணக்கு பண்ணுவோம், 7 அடிக்க விட்டுட்டு 7 + கோட்டுக்கு 2 விட்டுட்டு கோடு போட்டுப்போம். அதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட். அதே போல் நம்ம ஸ்டைலில் 7 + 2 9க்கு கோடு போடுவோம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இதுதான் அடிக்கிறது. ப்ளஸ் கோட்டுக்கு 2 9ஆ, இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு, 2 கோடு, அது அடிக்கிறது. திரும்ப பார்க்குறீங்க, 1 2 3 4 5 6 7 ப்ளஸ் கோட்டுக்கு 2 இங்கே வருங்க, நீளமாக போட்டுக்கோங்க, கடைசியாக அடிச்சுக்கலாம். 3ஆவதும் என்ன வருது, 3 7 1 4, அடுத்தும் 7 தான். இப்போ பாருங்க,
1 2 3 4 5 6 7 கோட்டுக்கு 2. அப்போ இங்கே வருது. அதுக்கப்புறம் 4 தான். இங்கே பாருங்க, 4 + 2 1 2 3 4 கோட்டுக்கு 2. அடுத்து இப்போ அப்படி போட்டோம்ல, இப்போ ஒரு சிங்கிள் லைன் இது விட்டுட்டோம், ஸ்பேஸ் விட்டுட்டோம். இப்போ அடுத்த லைன் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், அடிக்க ஆரம்பிக்க போகிறோம் வருடத்தை. இப்போ ரொம்ப ஈஸி. இது இங்கே விட்டுருக்கிறது எவ்வளோ, 7 ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஆனால் வருடம் 4 தான். அப்போ என்ன பண்ணலாம், 7 நம்ம தான் முன்னாடி கனெக்ட் பண்ணோம். அப்போ 4 4 இங்கே தெரியுது பாருங்க, 2 ஸ்பேஸ் தள்ளிட்டு வாருடாயம். ஒரு இடத்துல 2 ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடத்துல 1 ஸ்பேஸ் இருக்கும். அங்க 2 இங்க 1. அதே போலயே எல்லாத்துலயும், ஏன்னா நம்ம மேல கோடு போட்டோம், 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்தது பாருங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா வகுப்பு. வகுப்பு அப்ப அடிக்க வேண்டிய டிகிரியே அதுதான். ஏன்னா இங்க ஒரு கோடு தானா ஒதுக்கி விட்டோம். இப்ப அதை நம்ம அடிக்க போறதில்ல, கீழே உள்ளதை அடிச்சுட்டு தான். இங்க பாருங்க, கீழே ஒரு லைன் இருக்கு, இதை அடிச்சுட்டு தான் நம்ம இதை அடுத்தது வருவோம். இப்ப இதை அடிப்போம். இதுக்கு தான் நேர் நேரா நமக்கே கண்ணுக்கு தெரியுதே, அப்படியே நேர் நேரா அடிச்சிருவோம். 2000 இங்க பாருங்க, 2020 23 23 24, அடுத்தது 22 23 21 22. இப்போ இதை அடிச்சிருவோம். இதுதான் நம்ம அடிக்க நம்ம கரெக்டா இடம் வச்சிருக்கோமே. அடுத்த லைன் ஸ்பேஸ்ல இதுல இருந்தே அடிக்கலாம். இதை பாருங்க, அது கோட்டுக்கு 2. இப்ப இதுல இருந்தே அடிக்கலாம். எத்தனை, 2023-24. அடுத்தது இந்த கோட்டுக்கு வந்து பாருங்க, கோட்டுக்கு 2 போயிடுதா, இதுக்கு நேரா. இத பாருங்க, இதுக்கு நேரா. அப்ப என்ன ஆகுது, 2022-23. அடுத்தது இதோ கண்ணுக்கு தெரியுது பாருங்க, இதுக்கு நேரா 2021-22. இப்போ என்ன செய்யணும், அடுத்து கோடையும் போட்டு விட்டுடலாம். ஷிஃப்ட்டை போட்டு கடைசி வரைக்கும் கோடையும் போட்டுடலாம். இப்ப இந்த காலம் வரைன்னு பார்ப்போம், அடுத்தது இதை பார்ப்போம். இந்த காலத்துக்கு இந்த 2 லைனுக்கு சென்டரா போகணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுலேருந்து 2 டிக்கு, அதாவது இதால 2 டிக்குங்கிறது லைன் ஸ்பேஸ் லிவரால ஒரு ஸ்பேஸு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம இதால தள்ளிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையும். அப்ப இது வந்து அரை ஸ்பேஸ்லாம் இதால தான் கிடைக்கும், ஒரு டிக்கெல்லாம் இதால. இப்ப இங்கேருந்து ஐஃபன்லேருந்து 2 டிக்கு போனீங்கன்னா 21 22 வந்துருவீங்க. அதுலேருந்து அரை டிக்கு எடுத்தீங்கன்னா இது 2த்துக்கும் சென்டர் வருவோம். இன்னொரு டிக்கு போட்டிங்கன்னா வருடத்துக்கு போயிடுவீங்க, வருடத்துக்கு போகக்கூடாது. அப்போ ஐஃபன்லேருந்து எத்தனை டிக்கு, 2 டிக்கு போனால் 22 23, அதுக்கப்புறம் ஒரு டிக்கு போனால் நடுவில். இப்போ அந்த ஒரு டிக்கு போய் இதை அடிக்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே வந்துட்டோம், 1 2, இன்னும் ஒரு டிக்கு போனோடனே இங்கே இடம் விட்டு வச்சுருக்கோம் கரெக்டாக. இதை விட்டு வச்சுருக்கோம் பாருங்க, இதுதான் இந்த 4. என்னது, வகுப்பு. இந்த இதுதான், 2 கோட்டுக்கு 2 தானா ஒதுங்கிடுது பாருங்க. இது இப்படி வந்துருச்சுனாலும், 2 கோட்டுக்கு 2 தானா ஒதுங்கிடுது. 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 2 கோட்டுக்கு 2 தானா ஒ
கோட்டுக்கு 2 தானா ஒதுங்குது பாருங்க. இங்க ஒரு கோடு வரும். இந்த இடம் ஒரு கோடு போட்டிருக்கணும். அவ்வளவுதான். அந்த கோடு போட்டீங்கன்னா சரியா வந்துடும். இப்ப என்ன செய்யணும், இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேப்பு நமக்கு எவ்வளோ இருக்கு, 22 இருக்கு. 22 எழுத்துக்கள் இதுல வந்தா ஒரே லைன்லயே அடிச்சிடலாம். பாருங்க, நலத்திட்டத்தின் பெயர் 22 வருதான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மொத்தம் 15. ஆனா நமக்கு இருக்க இடம் எவ்வளோன்னு பாருங்க, 22. அப்போ ஒரே லைன்ல அடிக்கலாம். ஏன் 2 லைன்ல அடிக்கணும்? அப்ப கனெக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்ப 22ல 15 தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப 22ல 15 போச்சுன்னா 7. 7 2ஆல வகுத்தீங்கன்னா எத்தனை வருது? 3 அல்லது 4. 4 எடுத்துக்கலாம். இந்த 4 இந்த 10ஓட வச்சு கூட்டணும். அப்ப 4 + 10 = 14வது டிகிரியில அடிக்கலாம். சரி, இந்த லைனோட இந்த கணக்கை பண்ணிட்டோம். இந்த கணக்கை பண்ணணுமா இல்லையா? இப்படி போற சென்டரை பண்ணணுமா இல்லையா? நம்ம ஹரிசாண்டல்ல பண்ணணும். வெர்டிக்கல்ல எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு பண்ணணுமா இல்லையா? அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? ஒரே லைன்னா இங்கே இதையும் விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. உள்ளுக்கு எத்தனை லைன் இருக்கு? 1 2 3 4. ரொம்ப ஈஸி. 4 லைன் இருக்கும்போது இதை விட்டுட்டு இதையும் விட்டுறோம். இந்த 2 லைனுக்கு நேரா இதை அடிச்சிங்கன்னா சென்டர் ஆயிடும். 2 லைனா போட்டா. இப்ப 2 லைனா போட போறது இல்லை, நம்ம ஒரே லைனா தான் போட போறோம். ஏன்னா நமக்கு குறைவா வந்துருது. 2 லைனா போட்டா இதுல பாதியும் நலத்திட்டத்தின் பெயர் இதுல அடிக்கலாம். இப்போ ஒரு லைனா போடுறதுனால இதுக்கு நடுவுல வரும் 2, இது 1 விட்டுட்டு அரை. அதே போல இங்க பாருங்க, 2, இது 1 விட்டுட்டு அரை. அப்ப இங்க வரணும்னா எத்தனை தள்ளணும்? இங்கேருந்து 2 போனா இது, இங்கேருந்து 2 போனா இது, இதுலேருந்து அரை தள்ளனா இது. மொத்தம் ஐஃபன்லேருந்து 5 டிக்கு மேலே போனீங்கன்னா ஒரு லைனுக்கு வந்துடலாம். வாங்க பண்ணுவோம். இப்போ ஏத்தனதை இறக்கணும். இப்போ 3 டிக்கு ஏற்றிருக்கோம், அதே போல் இறக்கிக்கலாம். ஒரு அரை டிக்கு இறக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை இறக்குனீங்கன்னா இங்கே வந்துடும் ஐஃபன். பாருங்க, 1.5 டிக்கு இதோ பாருங்க. கரெக்டா வருதா? ஆனா இங்க அடிக்கிறதுக்கு இப்ப மொத்தம் எத்தனை டிக்கு? இங்க 2 டிக்கு விடணும், இங்க 2 டிக்கு விடணும், இங்க 2 டிக்கு போக கூடாது, இதுக்கு நடுவுல வரணும். இதையும் விட்டுட்டோம், இதுக்கு நடுவுல வரணும். ஒரே லைன் அடிக்கிறதுனால மொத்தம் எத்தனை? 2 4 5 டிக்கு மேல போகணும். இப்ப பாருங்க, டிக்கு விடுறேன். 1 2 3 4 5. 5வது டிகிரியில எத்தனையில அடிக்கணும்? 5வது டிக்கில் எத்தனையில அடிக்கணும்னு நம்ம பார்த்தோம், 14வது டிகிரி. இப்படி கணக்கு வச்சுக்கலாம். இது 10 11 12 13 14. என்ன அடிக்கணும்? நலத்திட்டத்தின் பெயர் ஒரே லைன். நல ஒரு லைனா சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, அதுக்கு நேரா வந்துச்சு. கீழே 2 இருக்கா, மேல 2 இருக்கா, அந்த 2 ஐஃபன் கூட விட்டுருங்க. இப்ப எத்தனை ஐஃபனை இறக்கணும்? மொத்தம் எத்தனை? 5. அப்ப இதால 2ன்னும் போது அதால 2, இதால 1ன்னா ஒரு ஸ்பேஸ், 2வது ஸ்பேஸ். அப்புறம் இங்க பாருங்க, ஒரு அரை டிக்கு இறக்குனா என்ன வருதுங்களா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணணும்? இதை கனெக்ட் பண்ணணும். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்? ரூபாய் லட்சத்தில் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், டோட்டலா இங்க சென்டர் வரும்போது இத்தனை காலத்துக்கும் சென்டரா பண்ணும்போது இங்க இந்த 2 விட்டுறணும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கோடு முடிச்சிட்டோம், இந்த கோட்டில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். இங்கே பாருங்க, டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ இது கனெக்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14.
14. இது எத்தனை கணக்கு பண்ணோம் சென்டர்னா? இந்த 2 மட்டும் விடணும். அப்போ எத்தனை? இப்போ என்னன்னா இந்த 2 விட்டோன்னா இது பாருங்க 3 9 27 27 நாளும் 31. இங்கே பாருங்க 31ல் நம்ம கூட்டினது எத்தனை? இதை பாருங்க கூட்டிடும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ 31லேருந்து அந்த 14 கழிக்கணும். கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் அப்படி இருக்குது. 14 கழிச்சா எத்தனை வரும்? 17. பேலன்ஸு 17. 31 17 14 31. அதை 2ஆல் வகுக்கணும். 2 பகுதிக்கு சென்டராக பண்ணோன்னா 2ஆல் வகுக்கணும். அப்போ எத்தனை வரும்? 9 அல்லது 8 வரும். நம்ம 9 எடுத்துக்கலாம். 9 எடுத்துக்கிட்டா 9 + 34 இந்த காலத்தினுடைய ஆரம்பம். அப்போ 9 + 34 எவ்வளோ? 34 எடுத்திங்கன்னா 43வது டிகிரியில் அடிக்கணும். 43வது டிகிரியில் அடிக்கணும். இப்போ அடிப்போம் வாங்க. 40 41 42 43 43வது டிகிரியில் வித்தின் பிராக்கெட்ல ரூபாய் லட்சத்தில். என்ன மாதிரி ஸ்பீடா அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும்? இது அப்படியே பின்னாடியிலேருந்து போட்டுட்டு வந்துடலாம். ஒரு இது பின்னாடியிலேருந்து போட்டோம்னா அடுத்து ஈஸியாக இருக்கும். இது மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5. ஆனால் இது 7. அப்போ 2 பக்கம் 1 1 விட்டா போதும். திருப்பி 7லேருந்து 5 கழிங்க அப்படியெல்லாம் வேணாம். கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னாலே இதுதான் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சின்னது வரதை உள்ளுக்கு வரதை அது நம்ம அப்புறமா அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரியை இங்கே போட்டு வச்சுருக்கோம் அழகாக. இந்த பாருங்க இங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த 20 தான் அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ 1 தள்ளிட்டானா அந்த சைடு தானா 1 போயிடும். அப்போ 74.97. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த 2க்கு நேராக 2 விட்டுட்டு அடுத்த 0க்கு நேராக அடிச்சிடலாம். இதுவும் பாருங்க 78.95. 2 தள்ளி புள்ளி வச்சிருக்கு. எது எப்படி வந்திருக்கோ அதே தான். 78.95 78.95. அடுத்தது பாருங்க அதே தான். 2க்கு அடுத்து இந்த 0ல வச்சு அடிச்சிடணும். 76.29. அடுத்தது பார்க்குறீங்க வகுப்பு. இது 4 இருக்கு, இது 3. நம்ம 4க்கு இடம் விட்டுருக்கோம். அப்படின்னும் போது 6 விட்டுட்டு அடிச்சிடும். பாவை விட்டுட்டு அடிச்சிட வேண்டியதான். கூக்கு நேராக அடிச்சிங்கன்னா 1-12. அவ்வளோதான். கோட்டுக்கு கரெக்டாக ஒதுங்குது பாருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நேராக வச்சுட்டு இதை அடிக்கணும். பாடநூல்கள் இதெல்லாம் அந்த மாற்றி அமைக்கிறதெல்லாம் அது நீங்கள் பார்த்துக்கங்க. பாடநூல்கள். அடுத்தது டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இங்க பாருங்க நோட்டு புத்தகங்கள். அதை பார்க்கணும். இப்போ நோட்டு புத்தகங்கள் அது 1-10. இது வரையிலும் பிரச்சனை இல்லாமல் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல்லாக அடிக்க போகிறதில்ல. நான் இப்போ இது வரையிலும் மட்டும்தான் அடிக்க போகிறேன். அடுத்தது இது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த 2வது இது 1-10. ஆனால் நோட்டு புத்தகங்கள் அப்படின்னும் போது 1-10 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 1-10 நேராக வந்துடும். அதுக்கு நேராகவே 59-68 அதுவும் போட்டுக்கலாம்.
59 ஐஃபன் 68. ஐம்பத்தொம்போது புள்ளி வரணும். எப்படி அது வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் போடணும். இதெல்லாம் புள்ளி கொடுத்துருக்காங்க, இது புள்ளி, நான் தெரியாமல் ஐஃபன் போட்டேன். அடுத்தது 62.20. இது புள்ளி கொடுத்துருக்காங்க, இதை பார்க்குறீங்க. 62.81. நான் வேகமாக அடிக்கிறதுனால சில மிஸ்டேக் வருது. உங்களுக்கு டைம் ஷேரிங்னே ஒன்று எடுக்கிறேன், எத்தனை இதுன்னு. அப்போ டைமை ஷேர் பண்ணி அடிச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாக அடிக்கணும். அடுத்தது பாருங்க, மேலே இருக்கிறதுலாம் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஐஃபனுக்கு பிறகு 10 வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஐஃபனுக்கு பிற்பாடு 5 வருது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க, இதை என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி 0 போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ 1 ஐஃபன் 0 5, அவ்வளோதான். என்ன 1 பென்சில். அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஒன்று ஐஃபன் பாருங்க, 1 ஐஃபன் 5ன்னு இருக்கு, 6 ஐஃபன் 9ன்னு இருக்கு. இது ஒன்றுமே இல்லை. முழு நம்பரை ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 0 5, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இதுக்கு நேராக ரெட்டை வரி தான். இன்கேஸ் இப்போ ஒத்த வருது பாருங்க, இங்கே ஒத்த வருது. இப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 61 புள்ளி இங்கே 98னா 6 விட்டுட்டு இந்த 1 புள்ளியெல்லாம் நேராக வரணும். இந்த 1க்கு நேராக தான் இந்த 9 வரா மாதிரி நம்ம அடிக்க பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, 9.84. அடுத்ததும் 8.20, எல்லாம் ஒத்தப்பட வருது. 6.91. இப்போ அடுத்தது இன்னொன்று வருது, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுத்தமாக முழு நம்பர். அப்படின்னும் போது மிதிவண்டிகள் 11. அதை என்ன பண்ணணும், சுத்த முழு நம்பர், ஒன்றுமே பண்ண முடியாது, சென்ட்ரு பண்ணிட வேண்டியது தான், சென்ட்ரா போட்டுற வேண்டியது தான். 1 புள்ளியெல்லாம் போட முடியாது. அப்போ சென்ட்ரா போடணுன்னா என்ன பண்ணணும், இது 2 அது 4. அப்போ கூக்கும் இப்பு, கூக்கு 1 இப்புக்கு 1 போட்டுற வேண்டியது தான். இங்கே பாருங்க, இது 2க்கு நேராக 5.47. அடுத்தது 5, அதுக்கு நேராக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, 6.95 கீழே அடிச்சுட்டாங்க, இருக்கன்னு போட்டிருக்காங்க, அப்படின்னா உண்டு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து அடிக்கணும். நான் உங்களுக்கு மெத்தட் ஆஃப் டைப்பிங் மட்டும்தான் இதுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடித்தோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். முடிவில் என்ன பண்ணுறோம், ஷிஃப்டை லாக் பண்ணிவிட்டு ஐஃபனை அடிச்சிடுறோம். இப்போ ஐஃபனுக்கு பிற்பாடு ஹையர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேரா வரும். இது பாருங்க, அப்படியே ஒரே பேராவே இருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஐஃபன் அடித்தோடனே டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு, அது சில இதெல்லாம் குறிப்பு அது இதுன்னு போடுவாங்க, இதில் எதுவுமே போடல. அதனால என்ன பண்ணணும், எப்பவும் பேரா லெட்டருக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி 5 ஸ்பேஸ் விட்டு பேரா போட்டுட்டு 15லேருந்து அப்படியே பேரா மாதிரி ஆரம்பிச்சிடணும். 1 இப்போ 1 2 3 4 5.
ஏன் அதை முடிச்சிருக்கோன்னா கரெக்டாக நம்ம சிலபிகேஷன் பிரிக்கிறது கரெக்டாக பிரிக்கணும். ஸோ அதை செய் போட்டு செய்ய உம்னு இங்கே போடலாம், செய்யின்னு போட்டு யவமும்னு யவும் அப்படின்னு இங்கே போட முடியாது. நான் அதை மார்ஜின் ரிலீஸ் பண்ண செய்யவும்னு அடிச்சிட்டேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மெத்தடு கால்குலேஷன். பாருங்கள், கோடு போட்டு காமிச்சிடுறேன். இப்படி வரும்போது அப்படி விட்டுட்டு போடுங்க. இது மாதிரி வரும்போது அப்படியே நீட்டமாகவே போட்டுடலாம். இந்த 2 கோடுக்கும் நடுவில்